ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளி மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, தூயாதி தூயவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான ஆசீர்வாதமான இந்த நல்ல மத்தியான வேளைக்காக நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை தொடங்கிற நேரம் தொடங்கி இந்த நேரம் வரையிலும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். பாடல் மூலமாக, துதி ஆராதனை மூலமாக, பிள்ளைகளுடைய வசனங்கள் மூலமாக, காணிக்கைகள் மூலமாக உடைய நாமத்தை மையப்படுத்தத்தக்கதான கிருபை எங்களை தந்திரைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் பூலோகம் எங்கு நடந்து கொண்டிருக்கும் பரிசுத்த ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனைகளிலும் தேவனுடைய விசேஷமான மகிமை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. இந்த வேளையிலும் தேவ சமூகத்தை கடந்து வந்த ஒவ்வொருவரும் தனித்தனியாக பேர் பேராக குடும்பம் குடும்பமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பெற வேண்டிய ஆத்மங்களோடு இந்த உணர்வையும் உற்சாகத்தையும் கர்த்தர் கொடுப்பீராக. ஆராதனை மத்தியில் தேவனுடைய மகிமை தொடர்ந்து வெளிப்படுத்தும். சகல தடைகளையும் கர்த்தர் உடைத்து நம்முடைய மகிமை விளங்க பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு பேசும். தேவனுடைய வார்த்தை கொடுக்க நம்முடைய மகனை கர்த்தர் வல்லமையாக தேர் கருத்தில் எடுப்பீராக. எங்களை தாழ்த்துகிறோம். சகல கர்த்தரை பொறுப்படும் கொடுக்கப்பட்ட காணிக்கைகள் மூலம் அதிகமான பலங்கள், நன்மைகள், மேன்மைகள் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும். யார் யார் பலகீனமாய், சுகவீனமாய், வியாதியோடு வராதபடி இருக்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தெய்வீக விடுதலை, தெய்வீக சுகம், தெய்வீக சமாதானம் கிடைக்க ஆண்டவரே இரக்கஞ்செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு வல்லமையாக இடைபடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென். அப்படி உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தர்மையான இந்த நேரத்திலும் கூட தேவ சமூகத்திலே நாம் ஒன்றாய் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் அந்த கிருபையை நினைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் நமக்கு நல்லவராக இருந்து நடத்தி கொண்டு இப்போது சீசன், இப்போ உள்ள காய்ச்சல் எல்லாரையும் விலையினப்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைய பேர் வரல, விலையினமாயிருக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை, பலனை, ஆரோக்கியத்தை கொடுக்க நாம் யாவரும் அவர்களுக்காக ஜெபிப்போம். விசேஷமாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை மிஷனரி காணிக்கை எடுக்கப்படுகிற நாள் ஞாபகத்தில் கொள்ளுவோம். தொடர்ந்து தேவ ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாக நம்ம யாவரும் எதிர்பார்ப்போடு இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எல்லோரும் விழிப்போடு உற்சாகத்தோடு இருக்கும்படியாக ஆமென் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசட்டும். இன்றைய தினத்திலே நாம் தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையை வாசிப்போம்.